சரி. குட் ஈவினிங் ஸ்டூடண்ட்ஸ். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. சரி. ஸோ, இப்ப நம்ம ஒரு புது விஷயம் எப்பயுமே கத்துக்குருவோமா? கரெக்ட்டா இல்லையா? சரி. அந்த புது விஷயம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோன்றத, இந்த ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 மந்த்தா ஒரு புது விஷயங்கள் கத்துட்டு இருக்கோம். ஸோ, அத குயிக்கா ஒரு சம்மரி மாரி இப்ப சொல்லி பார்த்துருவோமா? எஸ். யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சா சொல்றீங்களா? ஸ்டூடண்ட்ஸ் ட்ரை பண்றீங்களா? என்னென்ன பார்த்தோம்? குயிக்கா ஒரு ரீகேப்சுலேட் மாரி பண்ணிருவோம். சோ, நம்ம இந்திய நாட்டு பண மதிப்போட சிம்பல் என்ன அப்டின்னா, இந்த சிம்பல் போட்டோமா? கரெக்ட்டா? சோ, இது யாரு கண்டுபிடிச்சான்னு சொல்லி பார்த்தோம். சோ, இந்த சிம்பல் போட்டோம். இந்த சிம்பல யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? தர்மலிங்கம் உதயகுமார் சார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோம். எப்ப? ஜூலை ஜூலை 15த் எந்த இயர் ஞாபகம் இருக்கா? யோசிச்சு சொல்லுங்க. சின்ன சின்ன டெவலப்மெண்ட் அது ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் மாரி தான் நான் சொல்றேன். சோ, இந்த சிம்பல் கண்டுபிடிச்சது எப்பன்னா, ஜூலை 15த் இயர யோசிச்சு சொல்லுங்க. சரியா? அடுத்து கண்டுபிடிச்ச சார் பேர் என்ன அப்டின்னா, தர்மலிங்கம் உதயகுமார் சார்ன்னு சொன்னோம். அடுத்து என்னென்னலாம் பார்த்தோம்? எப்பலாம் யூஸ் பண்றோம்? அதுக்கு பேர் என்ன? இப்ப ரீசென்ட்டா இப்ப உண்மைய சொல்லப்போனா, நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம். அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன பார்த்தோம் அப்டின்னா, அண்ணா தொடர்ன்னு ஒண்ணு சொல்லி பார்த்தோமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இத நான் சொல்லியிருக்கேனான்னு நெனைக்கிறேன். சரி இருந்தாலும் ஒரு தடவ இப்ப இன்னைக்குரிய ஒரு புது விஷயமா கூட இத ஞாபகம் வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. சோ, இது என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நம்ம இந்திய நாட்டுல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண காயின் என்னன்னா, ₹1 காயின் தான் ஸ்டூடண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்ப அப்டின்னா, ஆகஸ்ட் 15த் சரியா? எப்ப? 1950 1950 ஆகஸ்ட் 15ல தான் இந்த காயின மொத வெளியிட்டிருக்காங்க. சரியா? ₹1 காயின். ஃபர்ஸ்ட் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் என்னன்னா, இந்த ₹1 காயின் தான். சரியா? அப்ப இதுக்கு ஒரு பேரு இருக்கா? ஸ்பெஷல் ஒண்ணு இருக்குமா? அந்த ஸ்பெஷல் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்டின்னா, இதுக்கு பேரு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்டின்னா, அண்ணா தொடர். ஓகேவா? சோ இந்த காயினுக்கு பேரு அண்ணா தொடர்ன்னு சொன்னாங்க. சோ இதுதான் இந்தியால ஃபர்ஸ்ட் போட்ட ₹1 காயின் எப்ப போட்டாங்கன்னா, 1950 ஆகஸ்ட் 15ல போட்டிருக்காங்க. சோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி சொன்னா கூட, அண்ணா தொடர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஒரு இது முக்கியமான விஷயமா கூட தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம யூஸ் பண்ற காயின் என்னது? இந்த இடத்துல போடும்போது ரூபாய்ன்னு போட்டிருப்பாங்க. சரியா? சோ இப்ப யூஸ் பண்ற காயின் வந்து இந்த சிம்பல் யூஸ் பண்றோம். ரைட்டா? இந்த சிம்பல யார் கண்டுபிடிச்சா? எப்ப கண்டுபிடிச்சாங்க? என்னென்ன மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க? அப்படின்ற விஷயங்கள் தான் இதுவரைக்கும் நம்ம தொடர்ச்சியா பார்த்த விஷயங்கள். சரியா? சிலது புரியுதா? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, யூனிட் 3. சோ யூனிட் 3 யோட பேர் என்ன? ரேஷியோ அண்ட் புரொப்போர்ஷன். ஓகேவா? ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லி பார்த்தோம். சோ அப்படின்னா என்னப்பா? எப்படியெல்லாம் இருக்கும்? இதோட பண்புகள் என்ன? விகிதம் மற்றும் விகிதாசாரம். ரேஷியோனா விகிதம், ப்ரொபோர்ஷன்னா விகிதாசாரம். சோ இதோட பண்புகள் எப்படி இருக்கும்? என்ன ஏதுன்னு சொல்லி எக்சர்சைஸ் 3.1 வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம போற அ அடுத்த சப் டாபிக் என்னன்னா, இந்த சாப்டர்ல ஈக்வலன்ட் ரேஷியோ. சரியா? சோ இந்த ரேஷியோக்கு பேர் என்னன்னா, ஈக்வலன்ட் ரேஷியோஸ். அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா, இத தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா, சமமான இல்லாட்டின்னா சமான விகிதங்கள். சரியா? சமான விகிதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன டீச்சர்? அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லிர்றேன். இப்போ ஒரு ரேஷியோ 1/2ன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த ரேஷியோவ பகுதி கீழ வர்றதுக்கு தாம்மா பேரு பகுதி, மேலைக்கு பேரு தொகுதி. இந்த பகுதி, தொகுதி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, கீழ இருக்கிறதுக்கு பேரு பகுதி, மேல இருக்கிறதுக்கு பேரு தொகுதி. சரியா? சோ நாங்க ஸ்கூல் படிக்கும்போது இந்த பகுதி, தொகுதி என்ன செய்வாங்கன்னா, கீழ வந்து நம்ம லைக் டிஃபன் பாக்ஸ் இல்ல தூக்குச்சட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கேரியர்ல கீழ பழைய சாதம் தான் வப்பாங்க. மேல வந்து தொட்டுக்க வெஞ்சனம்னு சொல்லுவாங்க. சரியா? கீழ பகுதிக்கு என்ன சொல்லுவோம்னா, பழைய சாதம். மேல தொகுதிக்கு வந்து என்னது லைக்கா நம்ம இப்ப சொல்றோம்ல சைட் டிஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் தொட்டுக்க வெஞ்சனம்னு சொல்லிட்டு. இப்ப ரீசென்ட்டா அப்டேட் பண்ணது என்னன்னா, ஃபார் பாதம். பாதம் எப்பயுமே எங்க இருக்கும்? கீழ தானே இருக்கும். நம்மளோட கால் பாதம் எங்க இருக்கு? கீழ இருக்கு. தொப்பி எங்கேயுமே எங்க வைப்போம்? தலையில வைப்போம். சோ அப்ப மேல இருக்கு.
சொல்றது புரியுதா? கீழ இருக்கிறதுக்கு பேரு பகுதி, மேல தொகுதி. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கீழைக்கு பேர் என்ன? மேலைக்கு பேர் என்னன்னா, நியூமரேட்டர், டி ஃபார் டினாமினேட்டர். சரியா? சொல்றது புரிஞ்சுச்சா? ஓகே. ஒரு ஃபிராக்ஷன கன்சிடர் பண்ணுங்க. அந்த ஃபிராக்ஷன சோ நியூமரேட்டர் அஸ் வெல் அஸ் டினாமினேட்டர ஒரே ஒரு காமன் நம்பரால மல்டிப்ளை பண்ணுங்க. இது வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்டின்னா, 1 2s ஆர் 2, 2 2s ஆர் 4. அப்ப 1/2க்கு ஈக்வலன்ட் ரேஷியோ என்னம்மா? 2/4. ஓகேவா? சரி. அடுத்து இன்னொன்னு என்னப்பா செய்யலாம்? 1/2க்கு ஃபர்ஸ்ட் ஏன் டீச்சர் நாங்க 1 ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா, 1 இன்டூ 1 ஹாஸ் டூ பி மல்டிப்ளைட் வித் எனி நம்பர்னா, வில் பி கெட்டிங் த சேம் நம்பரா? சோ அதனால தான் அதர் தென் 1 நான் இங்க எடுக்கிறேன். சரி, இப்ப இங்க நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணணும். சோ எந்த நம்பர எடுக்கிறோமோ அந்த காமன் நம்பர மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா, யூ வில் பி கெட்டிங் எ நியூ ஃபிராக்ஷன். சோ அப்ப இது என்ன ஆயிரும்? 3/1 3s ஆர் 3, 3 2 2 3s ஆர் 6. சோ அப்ப 1/2க்கு ஈக்வலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் 2 கேட்டாங்கன்னா, 2/4 சொல்லலாம், இல்ல 3/6 சொல்லலாம். டீச்சர் இந்த 2 3 ஆல தான் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த நம்பர் வேணாலும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 9 கூட எடுத்துக்கோங்களேன். 9 ஆல மல்டிப்ளை பண்ணி 9 ஆல டிவைட் பண்ணணும். சோ அப்ப இது என்ன வரும்? 1 9s are 9, 9 2s are 18. புரிஞ்சுச்சா? சோ தட் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் a ஈக்வலன்ட் ரேஷியோ. சரியா? 1/2க்கு ஈக்வலன்ட் ரேஷியோ என்ன சொல்லலாம்? 9/18 கூட சொல்லலாம். எப்படி டீச்சர் அப்படின்னா, வைஸ் வெர்சா. சப்போஸ் 2/4 குடுத்துருக்காங்கன்னா, இத சிம்ப்ளிஃபை பண்ணா என்ன வந்துச்சு? 1/2வா? இங்க பாருங்க 3/6 சிம்ப்ளிஃபை பண்ணாலும் யூ வில் பி கெட்டிங் த சேம் ஆன்ஸரா? இங்க பாருங்க 1/2வா? அப்ப வைஸ் வெர்சா இங்கிட்டு இருந்து அங்கிட்டோ, இல்ல அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்தாலுமே ஆன்ஸர் வில் பி த சேம். சொல்றது புரியுதா? சோ இப்ப நீங்க கத்துக்கிற புது விஷயம் என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஈக்வலன்ட் ரேஷியோனா எப்படி இருக்கும்? சொல்றது புரியுதாம்மா? இன்னொரு ஒரு டயகிராம்ல கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ரெக்டாங்கிள கன்சிடர் பண்ணுங்கப்பா. இது லென்த்து, இது பிரெத்துப்பா. இது 2 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெக்டாங்கிள்ல 2 சைடுமே தட் இஸ் லென்த் அண்ட் பிரெத்ல இந்த இருக்குல்ல, இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, இந்த டயகிராம் என்ன ஆயிரும்? L becomes 2 2s are 4 and B becomes 1 2s are 2. அப்ப இதோட சைஸ் இப்படி இருக்கும். புரிஞ்சுச்சா? அடுத்தது. இப்ப 1 ஆல மல்டிப்ளை பண்ணோம், 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். 1 ஆல மல்டிப்ளை பண்ணா சேமா தான் இருக்கும். இப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். சப்போஸ் இப்ப அதர் தென் நம்பர் வேற ஏதாவது நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப லென்த்த வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 2 3s are 6. சரியாம்மா? சொல்றது புரியுதா? அடுத்து பிரெத்தையும் அப்ப எதால தான் மல்டிப்ளை பண்ணோம்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணுமா? சோ 1 இன்டூ 3 இங்க 3 இருக்கும். அப்ப சைஸ் வைஸ் இப்ப வேரியேஷன் ஆகுதா? புரியுதா? புரியலையா? சோ இதத்தான் இப்ப புக்ல குடுத்திருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்ஸ் பாத்துரலாம். உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். யா. இங்க பாருங்க. இங்க என்ன குடுத்திருக்காங்க? ஹாரிசான்டல் லைன் லென்த், வெர்டிக்கல் லைன் வந்து பிரெத். சரியா? சோ இங்க இப்ப நான் போட்ட அதே தான் போட்டிருக்காங்க பாருங்க. A வந்து ஃபர்ஸ்ட் டயகிராம். ஓகேவா? சோ அதோட ரேஷியோ எப்படி எழுதலாம்? லென்த் இஸ் டூ பிரெத். அதுதான் 2 1:2வா இல்ல 2:1ஆ? கரெக்ட்டா சொல்லுங்க. லென்த் இஸ் டூ பிரெத்னா குடுத்திருக்காங்க இங்க. ஸ்டூடண்ட்ஸ் கரெக்ட்டா பார்த்து சொல்லுங்க. நம்ம என்ன வார்த்தை எழுதுறோமோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம அகலத்த எழுதிட்டு நீளம் எழுதுறாமா, அகலம் இஸ் டூ நீளம். இருங்க. உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லி காமிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்ப புக்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, எப்பயுமே ஒரு 2 டைமென்ஷனல் சரியா? ஒரு 2 டைமென்ஷனல் டயகிராம் எடுத்துக்கோங்க. இப்ப இதுதான் நமக்கு ஹாரிசான்டல் லைன் லென்த் 2 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 1 சென்டிமீட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் லென்த் இன்டு பிரெத்ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? சோ எல் சொல்லுவோம். அடுத்து பி சொல்லுவோம். அப்ப இப்ப இது என்ன சொல்லியிருக்கோம் அப்டின்னா 2:1 சரியா? அப்ப இது எல்லுன்னா என்னம்மா? நீளம் இஸ்டு அகலம். சரியா? நீளம் இஸ்டு அகலம் வந்து 2:1. இது இப்ப எனக்கு தேவையானத பொறுத்து அகலம் தட் இஸ் பி இஸ்டு எல்லு. அகலம் கொஞ்சம் பெருசா எழுதிக்கிறேன். சாரி. அகலம் இஸ்டு நீளம் அப்படின்னா என்னப்பா எழுதணும்? இதே 2:1 எழுதணும். அகலம்னா என்னதும்மா? பிரெத். பிரெத்துக்கு என்ன குடுத்துருக்காங்க? 1:2ன்னு குடுத்துருக்காங்க. இப்ப என்னோட ஒரு கொஸ்டின்.
இப்ப 2:1 1:2 வேல்யூ சேமா அப்படின்னு இருந்தா அடுத்த லெவல்ல நம்ம படிக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. வேல்யூ வந்து இங்க என்ன மீன் பண்ணுது? நீளத்தையும் 2வது அகலத்தையும் மீன் பண்ணியிருக்கு. அதே இது நான் இங்க மாத்தி எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன்? அகலம் எழுதிட்டு நீளம் எழுதும்போது 1:2ன்னு எழுதியிருக்கேன். சோ, இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா 2:1ம் 1:2வும் சேமா? இந்த 2 இந்த ரேஷியோட மதிப்பும் சரியா? இந்த விகிதத்தோட மதிப்பும் சேமா? சமமா இருக்குமான்றது தான் இப்ப அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம். சரியா? சோ, இப்ப இது ரிலேட்டடா ஒரு சிமுலேஷன் பாத்துரலாமா? எஸ்? யா. ஓகே. எப்படி இருக்குன்னு பாப்போம். யா. இங்க பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு குட்டி சம் வச்சு செஞ்சு காமிச்சுர்றேன். ஆ 1/4ன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடண்ட்ஸ் இந்த 1/4க்கு ஈக்வலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் சரியா? சோ ஈக்வலன்ட் ரேஷியோஸ்ன்னு சொல்லலாம். சரியா இங்க? ஈக்வலன்ட் ரேஷியோஸ் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. 1/4 எதாலலாம் மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணும். இப்போ ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா, இத எப்படி எழுதுவோம்? 2/4ன்னு எழுதுவோம். அடுத்து 1/4 வேற ஏதாவது நம்பரால மல்டிப்ளை பண்ணுவோம்னா, 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 3/12 சரியாம்மா? உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியும் காமிக்கிறேன். இதுலயும் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்து 1/4 ஒரு உதாரணத்துக்கு நான் இப்ப 4 ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா, 4/16 சொல்லி எழுதணும். சரியா? சொல்றது புரியுதா? ரைட். இப்ப அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துரலாமா? இங்க பாருங்க. என்ன செஞ்சிருக்காங்க? 1/4க்கு அடுத்து ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னம்மா குடுத்துருக்காங்க? 2/8 குடுத்துருக்காங்க. இங்க நம்ம செஞ்சதுமே 2/8 வந்துருச்சா? ஓகே. அடுத்து என்னவா இருக்கும்? நீங்களே கெஸ் பண்ணுங்க. குட்டி, குட்டி நம்பராலே மல்டிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். நீங்க 1 டிஜிட் நம்பர் தானா? 2 டிஜிட் நம்பர்னா எந்த நம்பர் வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். சோ நம்ம எப்பயுமே சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம்ல தானே செய்வோம். சோ அதனால தான் இத நான் சொல்றேன். சரியா? இப்ப பாருங்க. என்ன குடுத்திருக்காங்க? 1/4 ஓட ஈக்வலன்ட் ரேஷியோ என்னம்மா குடுத்திருக்காங்க? 3/12 அப்டின்னா என்ன அர்த்தம்? இந்த 1/4 நான் எதால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணா the value will be the same தான். அதுல எந்த சேஞ்சஸும் ஆகாது. So we too also got the same answer. சரி அடுத்து ஒண்ணு பாத்துருவோமா? இன்னொரு ஒரு ஃபிராக்ஷன். இங்க பாருங்களேன். நமக்கும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. அவங்களும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணி 4 ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. இப்ப இன்னொன்னு ஒண்ணு சொல்லுங்கப்பா. ஏன்னா அவங்க 5 கேட்டிருக்காங்கன்னா, சோ இன்னொன்னு கூட பாத்துரலாமே. ஒரு 4ஓ 5ஓ பாத்துரலாம். 5/20 தான் அடுத்து வரப்போற ஆன்சர். செக் பண்ணிருவோமா? 5/20 வருதான்ட்டு? 5/20 வந்துருச்சு. எஸ். அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கரெக்ட்டா கான்செப்ட் புரிஞ்சிருக்கோம்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? சரி இது மாரி இன்னொரு சம் செஞ்சிரலாமா? ஓகே. இது மாரி இன்னொரு சம் செஞ்சிரலாம். யாஹ்! இப்ப 1/4க்கு பதிலா வேற நம்பர் எடுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு 3/4 எடுத்துக்குவோம். சம் செய்வோமா நம்ம? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? 1/4க்கு ஈக்வலன்ட் ரேஷியோஸ் என்னலாம் நம்ம செஞ்சோமோ, அதே ஆன்சர் தான் அங்கேயும் வந்திருக்கு. இப்ப அடுத்து என்ன நான் எடுத்திருக்கேன்? அடுத்த சம் என்ன எடுத்திருக்கேன்னா, 3/4ன்னு வச்சுக்குருவோம். சோ இப்ப 3/4க்கு ஈக்வலன்ட் ரேஷியோன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன சொல்லியிருக்கேன்? ஏதாவது ஒரு நம்பர மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். சரியா? சோ அப்ப என்ன நம்பர் எடுத்திருக்கேன்? இங்க நான் 2 எடுத்திருக்கேன்னா, காமன் நம்பர் என்னன்னா வரும்? 3 2s are 6, 4 2s are 8. சரியா? இப்ப நம்ம செய்யறதெல்லாம் அங்க கரெக்ட்டா இருக்கான்னு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருவோம். அடுத்து 3/4 எதால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணுமா? 2 பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? 3. சோ 3 3s are 9, 4 3s are 12. சரியா? இன்னும் ஒரு 2 கூட கண்டுபிடிப்போமா? சோ 3/4 அடுத்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணி 4 ஆல டிவைட் பண்ணிருவோமா? சோ 4 3s are 12, 4 4s are 16. சரியா? இன்னொன்னு கூட கண்டுபிடிச்சுக்கிறலாம். சோ இப்ப எதால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறோம்? அடுத்த நம்பர் 5. டீச்சர் 2க்கு அப்புறம் 3க்கு அப்புறம் 4 5 தான் போடணுமா? அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 9 கூட போட்டு செஞ்சுக்கிறலாம். சோ நீங்க குட்டீஸ் தானே? சோ அதனால குட்டி நம்பர்லயே போட்டு காமிக்கிறேன். 5 3s are 15, 4 5s are 20. இது நம்ம செஞ்சது கரெக்ட்டான்னு செக் பண்ணிருவோமா? எஸ்? யாஹ்! இப்ப என்ன எடுத்திருக்காங்க அப்டின்னா, நம்ம இப்ப 3/4 எடுக்க சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா?
யா இப்ப 3/4 எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம அதானே இப்ப வச்சு செஞ்சோம். அதனால 3/4. ஸோ 3/4க்கு ஈக்குவல்ன்ற என்னது ரேஷியோ என்ன வந்திருக்கு? 6/8. யா நமக்குமே இங்க 6/8 வந்திருக்குப்பா. அடுத்து பார்ப்போமா? ஆ. அடுத்து என்னம்மா வந்திருக்கு? இங்க 3/4க்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ என்ன வந்திருக்கு? 9/12. ஸோ நமக்குமே 9/12 வந்துருச்சா? ஸோ கான்செப்ட் நான் சொல்லிக் குடுத்தது புரிஞ்சுச்சா? அப்ப என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு நம்பர நியூமரேட்டர் அண்ட் என்னது டினாமினேட்டரால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா, ஸோ அதுக்கு அந்த வேல்யூ வில் பி த சேம். ஸோ அப்ப நமக்கு அதுக்கு ஈக்குவலன்ட்டான ஒரு ரேஷியோ வரும். சரியா? அதுதான் சமான விகிதங்கள். சரி புரியுதாம்மா? 12/16 வந்துருச்சு. எஸ் நமக்கும் அதே ஆன்சர் வந்திருக்கு. அடுத்து என்னம்மா வந்திருக்கு? 15/20 வந்துருச்சு. யா ஓகே. சோ நம்ம செஞ்ச எல்லாமே இதுவரைக்கும் என்னவா இருக்கு? கரெக்ட்டா தான் இருந்திருக்கு. ஓகேவா? சரி. சோ இப்ப நம்ம எக்ஸர்சைஸ் சம் செய்யலாமா? எக்ஸர்சைஸ் 3.2 மா இது. திஸ் இஸ் எக்ஸர்சைஸ் 3.2. சோ எக்ஸர்சைஸ் 3.2ல என்ன செய்யலாம் பார்த்துருவோமா? ஓகே. சோ என்ன குடுத்திருக்காங்கன்னா, ஃபில்லப்ஸ் குடுத்திருக்காங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 3/5க்கு சரியா? சோ சமமான விகிதமா இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, 3/5க்கு சமமான விகிதம் 9 பை பாக்ஸ். இத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் மார்க் இந்த இடத்த கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, இத எதால பெருக்கி வகுத்திருப்பாங்க. சோ 3 குடுத்திருக்காங்க. 3 எதால பெருக்குனா எனக்கு 9 வந்திருக்கும்? சொல்லுங்க பாப்போம். 3ஆல தான? அப்ப எதால மல்டிப்ளை பண்றோமோ, அதே நம்பரால தான இங்க டிவைட் பண்ணணும். அப்ப 5 3s ஆர் என்னவா இருந்திருக்கும் இங்க? 15 தான் இதோட ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னம்மா? 9:15. புரிஞ்சுச்சா? சொல்றது புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் பாத்துடலாமா? என்னம்மா குடுத்திருக்காங்க? 4/5க்கு ஆன்சர் ஈக்குவலன்ட் ரேஷியோ என்ன குடுத்திருக்காங்கன்னா, பாக்ஸ் டிவைடட் பை 10. அப்ப இங்க பாக்ஸ் போட்டுக்கணும். அப்பதான் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு தெரியும். சோ இங்க டினாமினேட்டர் குடுத்திருக்காங்க. இங்கேயும் டினாமினேட்டர் குடுத்திருக்காங்க. இந்த நியூமரேட்டர் நம்ம கொஸ்டின் மார்க்க கண்டுபிடிக்கணும். செஞ்சுருவோமா? சோ 5 டேபிள்ல எது வரைக்கும் சொன்னா எனக்கு 10 வரும்? 5 டேபிள்ல எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 10 வரும்னா, 2 ஆல மல்டிப்ளை பண்ணா. அப்ப டினாமினேட்டர் 2 குடுத்தா, நியூமரேட்டர்ல என்னதான் இருந்திருக்கணும்? 2 இருந்தா தான் நம்மனால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஈக்குவலன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அப்ப 4 2s ஆர் என்னவா இருந்திருக்கும்? 8. சோ அப்ப இதோட ஆன்சர் என்ன? 8:10. புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்கம்மா. நம்ம அடுத்த சம் போடலாமா? சரி, ஓகே. சோ தேர்ட் கொஸ்டின். 6 பை பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்ப உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல ஒரு டவுட் வரும். மேம் எப்பயுமே லெஃப்ட் சைடு தான் குடுப்பாங்களா? ஏன் ரைட் சைடு குடுத்துட்டு லெஃப்ட் சைடு கூட கேட்கலாமே? ஓகே. சோ இப்படி குடுத்துருக்காங்கப்பா. அப்ப இத என்னப்பா செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாக்ஸ் போடணும். சோ எனக்கு வந்து 1 வந்து 6 ஆயிருக்கு. நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர். தொகுதிக்கு தொகுதிய கம்பேர் பண்ணுங்க. 1 எப்ப எனக்கு 6 ஆகும்னா, 1 எதால பெருக்கியிருக்கணும்? ஓராற 6. 1 6ஆ 6னா தான் இங்க எனக்கு 6 வரும். அப்ப டினாமினேட்டர்ல என்னதான் பண்ணியிருந்திருக்கணும்? 6ஆல தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அப்ப 6 2s ஆர் இங்க என்னம்மா வரும்? எனக்கு 12 வந்திருக்கும். சொல்றது புரியுதா? சோ அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா, 6:12 தான் இதோட ஆன்சர். சொல்ற கான்செப்ட் புரியுதா? எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன். சோ 2 தடவ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, ஆன்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு செய்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுனால புது விஷயமா தெரியிற விஷயங்கள், ஒரு ரிப்பீட்டட் பிராக்டிஸ்ல கொஞ்சம் ஈஸி ஆயிரும். சரியா? அடுத்து, இப்ப சரியா தவறா? சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். என்னம்மா குடுத்திருக்காங்க அப்டின்னா, திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் சம். 5:7 இஸ் ஈக்வலன்ட் டூ இஸ் ஈக்வலன்ட் டூ 21:15. சோ 5:7ன் சமமான விகிதம் என்னன்னா 21:15. செக் பண்ணிருவோமா? சரி எப்படி பண்ணுவோம்? 5/7 குடுத்தத எழுதியாச்சுப்பா. சரி இங்க ஒரு பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போட்டா இங்க எனக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆன்சர் 1 வரணும். அந்த ஆன்சர் என்ன குடுத்துருக்காங்கன்னா 21:15ன்னு குடுத்துருக்காங்க. சரியா? சோ எனக்கு இந்த 5 டேபிள்ல இங்க 21 வருமா? ஃபர்ஸ்ட் ஐடியா குடுக்குறேன். 5 டேபிள்ல 4 5s ஆர் 20 தான் வரும். 5 5s ஆர் 25 வரும். பட் இங்க என்ன குடுத்துருக்காங்க? 21 குடுத்துருக்காங்க. சோ நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர் மேட்ச் ஆகல. அதே மாரி டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. 7 டேபிள்ல ஏதாவது ஒரு வேல்யூ வந்து 15 வருமா? 7 1s ஆர் 7, 7 2s ஆர் 14, 7 3s ஆர் 21.
சோ அப்படிதான் போகுமே தவிர 15 வராது. அப்ப 5/7க்கு ஈக்வலன்ட் டூ 21/15 வந்து குடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா, இட் இஸ் ஃபால்ஸ். சொல்றது புரியுதா? சப்போஸ் இந்த இடத்துல கொஸ்டின நானே இப்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறேன். எப்படி கேட்கிறேன்னா, 15/21 கொஸ்டின் என்னவா மாத்திர்றேன். இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக 15:21 5:7க்கு ஈக்வலன்ட் ரேஷியோ 15:21 இருக்கான்னு செக் பண்ணிருவோமா? இப்ப 5 டேபிள்ல ஏதாவது சொல்லி பாருங்க. 5 டேபிள்ல எது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணோம்? 3 5s ஆர் 15 வந்துருச்சு. அப்ப மேல 3 ஆல மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர் எதால தான் மல்டிப்ளை பண்ணோம்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம். 7 3s ஆர் 21. சோ இதுதான் கரெக்ட்டு. சொல்றது புரியுதா? சோ 15:21 குடுத்திருந்தா கரெக்ட். பட் புக்ல என்ன குடுத்திருக்காங்க? புக்ல என்னம்மா குடுத்திருக்காங்க? 21:15 குடுத்திருக்காங்க. சோ அப்ப இதுக்கு இது என்னது ஈக்வலன்ட் ரேஷியோ கிடையாது. சொல்றது புரியுதா? அப்ப இட் இஸ் என்ன ஸ்டேட்மெண்ட்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்டா. மனப்பாடம் பண்ணாதீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது என்ன குடுத்திருக்காங்கன்னா, 40 இயர்ஸ் டிவைடட் இன்டூ 40 இயர்ஸ் டிவைடட் இன்டூ divided in the ratio of 3:2. சரியா? சோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம புதுசா படிக்கணும். அத படிச்சுட்டு இத செஞ்சா பெட்டரா இருக்கும். சரியா? சோ அது என்னன்றத இப்பயே நான் சொல்லிக் குடுத்துர்றேன். ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த 40 இருக்குல்ல, இந்த 40 3 பங்கா 1ம் 2 பங்கா 1ம் பிரிக்க போறாங்க. சரியா? சோ இந்த 40 மொத்தமா இருக்கு. 3 பங்கா 1 மதிப்பாவும், 2 பங்கா 1 மதிப்பாவும் பிரிச்சா எப்படி பிரிப்போம்? அப்படிதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி. அடுத்து பிரிக்கிறதுல எது பெரிய மதிப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக் குடுத்துட்டு, பின்ன இந்த சம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சம் செய்யலாமா? சரி. சோ ஃபர்ஸ்ட்டு இப்ப நீங்க எக்ஸாம்பிள்ல என்ன எடுத்துக்கிறோம்னா, உங்க புக் பேக்ல குடுத்திருக்கிறது, கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோல சிட்யூவேஷன் நம்பர் 1. சரியாம்மா? சோ இத என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிக் குடுத்துர்றேன். ஒரு உதாரணத்துக்கு, ஆ 1:4 அப்படின்னு குடுத்திருக்காங்க. இது ஏ. இது பிமா. சோ பிக்கு வந்து 1:3 அப்படின்னா என்னன்னா, இது வந்து உளுந்து. சரியா? சோ ஃபர்ஸ்ட் குடுத்தது என்ன குடுத்துருக்காங்கன்னா, உளுந்து. அடுத்தது வந்து அரிசி. உளுந்து. இது என்னன்னா அரிசி. சோ 1:4 ஒரு பங்கு உளுந்துக்கு 1 கிளாஸ் உளுந்து போட்டா 4 கிளாஸ் அரிசி போடணும்னு சொல்லி ஒரு இதுல குடுத்துருக்காங்க. சரியா? அதே இது, இதுவும் உளுந்து தான். சரியா? இது வந்து அரிசிம்மா. சோ இப்படி போட்டோம் அப்படின்னா, இதுல 2ல எது பெருசுப்பா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்த உடனே புரியுதா? குழப்புதா? இதுதான் புக்ல குடுத்த எக்ஸாம்பிள். 1 பங்கு உளுந்துக்கு 4 பங்கு அரிசி போடுறாங்க. இதே இது இன்னொருத்தவங்க வீட்ல, இது ஏன்னு ஒருத்தவங்க வீட்ல செய்யற இட்லி மாவு. சரியா? அடுத்து பின்றவங்க இன்னொருத்தவங்க. அவங்க வீட்ல 1 பங்கு உளுந்துக்கு 3 பங்கு அரிசி போடுறாங்க. இப்ப இந்த இதுல யார் வீட்லப்பா நெறைய குவான்டிட்டி இருக்கும்? எங்க யாருக்காவது சொல்ல முடியுமா? அப்படின்னா, டீச்சர் அடுத்தவங்க வீட்ல என்ன போட்டா எனக்கு என்னன்னு சொல்லுவோமா? ஆ? சரி. சோ இது ஒரு எக்ஸாம்பிள் புக்ல குடுத்துருக்காங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். 1:2வும் 2:1 இப்பதான் இது ரிலேட்டடா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். சோ அத வச்சு கம்பேர் பண்ணுவோம். இதுல எதுப்பா பெருசு? விச் இஸ் கிரேட்டர்? அப்படின்னு கேட்டிருக்கேன். 1:2வா ஆர் 2:1 விச் இஸ் கிரேட்டர்? ரொம்ப சிம்பிள் குட்டீஸ். இத நான் என்னம்மா மாத்துவேன்? பின்னமா மாத்திருவேனா? ஃபிராக்ஷன் எழுதுவேனா? அப்ப 1:2. இது என்ன பண்ணுவோம்? 2:1. இப்ப பார்த்தோனே சொல்லுங்க. இந்த 1/2 என்னன்னு சொல்லுவோம்? பாதி, அரை, ஹால்ஃப் அப்படின்னுலாம் சொல்லுவோமா? கரெக்ட்டா? சோ இது பாதி. தட் இஸ் ஹால்ஃப். இது என்னப்பா குடுத்துருக்காங்கன்னா, டினாமினேட்டர்ல 1 இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம என்ன செஞ்சுருவோம்? சோ இத என்னன்னு தான் சொல்லுவோம்? 2ன்னு தான் சொல்லுவோம். உன்கிட்ட அ வந்து 2 சாக்லேட் இருக்கு. என்கிட்ட பாதி சாக்லேட் தான் இருக்கு. சொல்றது புரியுதா? நீங்க மேத்தமேட்டிக்கலா கால்குலேட் பண்றது எப்படின்னு அடுத்த கிளாஸ்ல நான் டீட்டெயில்டா சொல்றேன். பட் இருந்தாலும் இத பார்த்த செகண்ட்ல ஆன்ஸர் பண்ண முடியுமா டீச்சர்னா, எஸ். 1:2வும் 2:1ம் சேமா? விச் இஸ் கிரேட்டர்? அப்படின்னு சொல்லி கேட்டா, அத ஃபிராக்ஷன்ல எழுதிருங்க. 1/2. சோ 2:1னா 2/1ன்னு சொல்லுவோம். சோ இதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நார்மல் கலோக்கியல்ல நம்ம சொல்லுவோம்ல, ஒரு காஃபி ஷாப்ல போய் ஆனா ஒரு 1/2 காஃபி குடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு காஃபிய 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம்.
சரியா? சோ அதுவும் உங்களுக்கு புரியல டீச்சர் அப்படின்னா, வெரி சிம்பிள். பாதி, ஹால்ஃப். சரியா? சோ இந்த ஹால்ஃப்ன்ற வேல்யூ வந்து பெருசா? சாக்லேட் வச்சிருக்கிறவங்க கிட்ட நெறைய இருக்குமா? இல்ல 2/1ன்னா நம்ம 2ன்னு தான சொல்லுவோம். சோ 2 சாக்லேட்ஸ் வச்சிருக்கவங்க கிட்ட நெறையாம இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. அடுத்த செகண்ட்ல சொல்லுவான், "டீச்சர் இவங்க 2 முழு சாக்லேட் வச்சிருக்காங்க. இவங்க 1 முழு சாக்லேட் கூட இல்ல. அதுலயும் பாதி." அப்படின்னும்போது எதும்மா கிரேட்டர்? சோ இதுதானே கிரேட்டர்ன்னு சொல்லுவோம். சோ அதே மாரி தான் இப்ப ஏன்றவங்க வீட்ல போடுற இந்த ரேஷியோவும், பீன்றவங்க வீட்ல போடுற இந்த ரேஷியோல எது பெருசுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சொல்ற விஷயங்கள் புரியுதா? இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்மா. ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். சோ இன்னைக்குரிய ஹோம் ஒர்க் என்னவா வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆ கொஸ்டின் நம்பர் 2 ட்ரை பண்ணி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 ஹோம் ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களால எவ்வளவு செய்ய முடியுதுன்னு நான் பார்க்குறேன். இப்ப 4த் கொஸ்டின் டக்குன்னு பார்த்துரலாமா? ஓகே. சோ 3/2க்கு ஈக்வலன்ட் ரேஷியோ சமமான விகிதங்கள் 2 தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்க குயிக்கா செஞ்சுருவோமா? சோ 3/2, 3/2. சோ இத எதால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஒரு நான் ஜீரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருவோமா? சோ என்ன செய்வோம்? இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 3 2s are 6, 2 2s are 4. சரி. ஒண்ணு கேட்டிருக்காங்க. சோ 2க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் 3ன்றதுனால நான் இத எடுத்திருக்கேன். 3 3s are 9, 2 3s are 6. சோ 3/2க்கு ஈக்வலன்ட் ரேஷியோஸ் என்னது? 6/4 அண்ட் 9/6. புரியுதாம்மா? இத எப்படி எழுதலாம்? 6:4 புக் ஆன்சர் இப்படிதான் குடுத்திருப்பாங்க. சரியா? சோ இப்படி கூட எழுதிக்கோங்க. இன்னொரு சம் பாத்துரலாமா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 4த்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா? சொல்றது புரியுதா? 1 மினிட் கூட ஆகல. நம்ம ஒரு சம் முடிச்சுட்டோம். அடுத்த சம் பாத்துரலாம். 4த்ல இன்னொரு சம் பாத்துரலாமா? செகண்ட் கொஸ்டின். 1 1:6க்கு ஈக்வலன்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன செய்யணும்? நியூமரேட்டரும், டினாமினேட்டரும் ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். சோ என்ன எடுத்துக்கலாம்? எப்பயும் போல நம்ம 2 எடுக்கிறது தி பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து என்ன வரணும்? 3 வச்சு செய்வோம். அப்ப என்ன செய்யணும்? 2யுமே மல்டிப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 2s are 2. அடுத்து 6 2s are 12. ஓகேவா? சோ அப்ப எப்படி எழுதணும்? 2:12 அப்படின்னு எழுதுவாங்க. அடுத்து இங்க 3/18. அப்ப என்னம்மா அர்த்தம்? 3:18 தான் இதோட ஆன்சர். சோ 1/6க்கு ஈக்வலன்ட் ரேஷியோ என்னது? 2:12ன்னு சொல்லலாம். இல்ல 3:18. ஒன்லி இந்த 2 ஆன்சர் மட்டும் தான் சொல்ல முடியுமானா, ஏற்கனவே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? எந்த நம்பர்னால கூட நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் யூ வில் பி கெட்டிங் த சேம் ஆன்சர். 1 8s are 8, 6 8s are 48. அப்ப 8:48. உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் வரும். டீச்சர் இது கரெக்ட்டா? அப்டின்னா, எஸ். இந்த எந்த டேபிள்ல டிவைட் பண்ணலாம்? 8 டேபிள்ல டிவைட் பண்ணலாமா? 1 8s are 8, 5 8s are 40, 6 8s are 48. So you'll be getting the same answer தான். சோ கான்செப்ட் புரியுதாடா? சோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட படிச்சா எல்லாமே ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் 2 ரோமன் லெட்டர்ஸ் மட்டும் இருக்கு. அத முடிச்சிட்டோம்னா, இந்த எக்ஸர்சைஸே முடிச்சிடலாம். சரியா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேட்டுருக்கலாம். அமைதியா இருக்கீங்க. சோ டவுட்ஸ் இல்லன்னு சொல்லி நம்புறேன் வழக்கம் போல. சரி ஸ்டூடண்ட்ஸ். கிளாஸ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ டூ ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். ஜெய் ஹிந்த்.